எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவையை அடுத்த சூலூர் பகுதியில் வீட்டுக்கிட்ட விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு 9 வயது சிறுமி காணாமல் போனதா அவங்க பெற்றோர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு கம்ப்ளைண்டின் அடிப்படையில் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை பண்ணுறாங்க. அப்போது விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆராயும் பொழுது அந்த சிறுமியுடைய குடும்பத்துக்கு மிக நெருக்கமான ஒரு நபர் அவருடைய இருசக்கர வாகனத்துல ஏத்திட்டு போறாரு அப்படிங்கிறது தெரிய வருது. அவர் விசாரிக்கும் பொழுதே அப்புறம் அந்த குழந்தையை தேடுற பணியில் ஈடுபடுறாங்க. அப்ப ஈடுபட்டிருக்கும் பொழுது அந்த குழந்தை அங்கேயே பக்கத்துல ஒரு குளக்கரை, ஏரிக்கரை, குளக்கரை சம்திங் சொல்றாங்க, அதுக்கு அருகில ஒரு சடலமா அவங்கள கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அந்த குழந்தையோட போஸ்ட்மார்ட்டம்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் இன்னும் தகவல் தெரியல. ஒருவேளை அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணி தான் கொலை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனா கழுத்தெல்லாம் முறிச்சு ரொம்ப கொடூரமான, ரொம்ப மனிதாபிமானமற்ற முறையில ஒரு குழந்தைய ரொம்ப நல்லா குடும்பத்துக்கு நல்ல பழக்கமான ஒரு நபர் கடத்திட்டு போய் திட்டமிட்டு அவரோட இன்னொரு நபரும் மோகன்ராஜ் என்றவரும் சேர்ந்து இது மாதிரி ஒரு கொடூரமான சம்பவத்தை அரங்கேறி இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் ஆட்சியாளர்கள் மாறினாலும் ஒவ்வொரு நாளும் சமூகத்துல குழந்தைகளுக்கு எதிராகவும் பெண்களுக்கு எதிராகவும் இந்த மாதிரியான குற்றங்கள் தொடர்ச்சியா நடந்த வண்ணம் தான் இருக்கு. ஆனா அதே மாதிரி பொதுமக்களாகிய நம்மளும் அதை பார்க்கும் பொழுது, நம்மளும் ஒரு பெண், நமக்கும் ஒரு தங்கச்சி இருக்காங்க, நம்ம வீட்லயும் ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னும் பொழுது நமக்கு ஒரு ஆதங்கம் ஏற்படுது. அப்ப அந்த ஆதங்கத்தை தெரிவிக்கிறோம். அப்போ என்ன செய்யறோம், நம்ம இவங்களுக்கு இந்த தண்டனை கொடுங்க, அவங்களை நடு ரோட்ல வச்சு சுடுங்க, தூக்கு போடுங்க, நிறைய நமக்கு என்னெல்லாம் அந்த கோபத்துல தோணுதோ அதெல்லாம் நம்ம சொல்றோம். அதே மாதிரி ஆட்சியாளர்களையும் தொடர்ச்சியா குறை சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்தவங்களையும் நம்ம குறை சொல்றோம், இப்ப இருக்கிறவங்களையும் நம்ம குறை சொல்றோம். எந்த ஒரு ஆட்சியாளரும் சரி, இந்த வீட்டுல இந்த குழந்தை இருக்கு போய் கற்பழிச்சுட்டு வா, இந்த வீட்டுல நகை பணம் இருக்கு திருடிட்டு வா அப்படிங்கறத சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது தொடர்ச்சியா இது போன்ற சம்பவங்கள் அரங்கேறிட்டே இருக்கு. இப்போ இதுக்கு இடையில ஒரு குற்றம் பண்றாங்க சமுதாயத்துல அப்படின்னா, ஒரு பெண்ணை 14 வினாடிகள் அவங்க விருப்பமே இல்லாம ஒரு அருவருப்பத்தக்க சூழல்ல பார்த்தாலே குற்றம் அப்படிங்கறத சட்டம் சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெண்ணை பாலியல் ரீதியா வன்கொடுமை பண்ணி கொலை பண்றாங்க அப்படின்னா அதுக்கும் சட்டம் இருக்கு, அதுக்கும் தண்டனைகள் இருக்கு. இருந்த போதிலும் இது தொடர்ச்சியா அரங்கேறுது அப்படின்னா இங்க என்ன இல்ல, சமூகத்துல தனி மனித ஒழுக்கம் இல்ல. நான் திருடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கணும் இல்லையா? அப்படி இல்லாத பட்சத்துலதான் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சி அரங்கேறுது. நம்மளும் அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்திக்கிட்டு ஆட்சி செய்யறவங்களை, முன்னாடி ஆட்சியில இருந்தவங்களை எல்லாரையும் குறை கூறுறோம். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு புறம் ஓரம் வைக்கணும். வச்சுட்டு இப்போ இருக்கிற சமுதாயத்தை நம்ம மாத்த முடியலனா கூட இனி வரக்கூடிய சமுதாயத்தை நம்ம மாத்தணும் அப்படின்னா, இப்போ நம்ம எப்படி ஸ்கூல் காலேஜஸ்ல ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நம்ம படிக்கிறோம், இது கூடவே நம்ம எப்படி இப்ப சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறோம் குட் டச் பேட் டச்னு, அதே மாதிரி நன்னடத்தை, ஒரு நல்ல கான்டாக்ட், ஒரு நல்ல பிஹேவியரை நம்ம சொல்லி கொடுக்கணும். அத தினமும் ஒரு பாடமாவோ இல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு 2 கிளாஸாவோ பிடி பீரியட் மாதிரி அதை வைக்கணும். சின்ன பசங்க கிட்ட இருந்து நல்ல நடத்தை, ஒரு மனிதாபிமானமா எப்படி நடந்துக்கிறது, ஒரு பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கிறது, அதே பெண் குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும், ஒரு ஆண் கிட்ட எப்படி நடந்துக்கணும், இப்படி சமுதாயத்துல எப்படி அக்கறையா இருக்கணும், பிறருக்கு எப்படி உதவி செய்யணும், இப்படி எல்லா விஷயத்தையுமே குழந்தை பருவத்திலிருந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டு வரணும். இப்போ தனி மனித ஒழுக்கம் அதை நம்ம பெரும் அளவுல கற்பிக்க வேண்டிய சூழல்ல நம்ம இருக்கோம். என்னதான் சட்டங்களும் தண்டனைகளும் கடுமையா இருந்தாலும் தனி மனித ஒழுக்கம் இல்லாத சமூகம் ஒரு நல்ல சமூகமா இருக்காது அப்படிங்கிற இந்த வீடியோ மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் இதை பத்தி என்னன்னு நீங்களும் இந்த வீடியோல தெரிவிங்க.